ஸ்கூட்டர் டைப் இது 2020 மாடலில். இது பியாகோ கம்பெனி அப்ரிலியா 150 ஸ்ட்ராம். இது Yamaha Fasino. இது ரெண்டுமே 2020 மாடலு. ஈரோடுக்கு அனுப்புகிறோம், கோயம்புத்தூர்லேருந்து கேட்குறாங்க, சென்னையிலேருந்து கேட்குறாங்க. எல்லாருக்கும் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்புகிறோம். கேபிஎன், ரதிமீனா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 100 ப்ராஜெக்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து RAFI ஷோரூம் ஆம்பூரில் பெரிய ஷோரூமும், அந்த ஷோரூம் தான் மறுபடியும் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து செகண்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் நம்ம வந்து மறுபடியும் ஒரு வீடியோ போடுறோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக வண்டி வந்திருக்குது. அது என்ன வண்டி, என்ன மாடலு, என்ன ப்ரைஸு, ஸோ என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி 5000 பட்ஜெட்க்கு வந்து பைக் அவைலபிள் இருக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி பைக் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இமீடியட்டாக கால் பண்ணணும். ஸோ ஏன்னா நிறையா பேர் வந்து 1 வீக்கு ஒரு மாதம் அதுக்கப்புறம் தான் கால் பண்ணுறாங்க. அப்போது வரை அந்த வண்டி இருக்காது, யாருன்னா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த வண்டி 5000 பட்ஜெட்டில் அந்த மாதிரி வாங்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டு, என்ன மாதிரி வண்டி தேவைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம RAFI ஆட்டோ கன்சல்டன்ட்டு இவரே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த வண்டி உங்கள் பட்ஜெட்டுக்கு வரும், இந்த மைலேஜ் வரும், இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கும், எல்லாமே வந்துடும். ஸோ பேமெண்ட்டு, பேப்பரு எல்லாமே கிளியராக இருக்கும். எதுவுமே வரிட் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் அவுட் ஆஃப் ஆம்பூர், அவுட் ஆஃப் ஊர் எதுனா இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. நீங்கள் வந்து எந்த ஊருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா பேமெண்ட் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா பார்ட் பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வண்டி உங்கள் வீட்டு தேடி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணால் போதும். உள்ளே போயிட்டு வர வண்டி என்ன ப்ரைஸு, என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உள்ளே போகலாம். ஸ்கூட்டர் மாடல்ஸு இது வந்து 2019, 2020, 2023, 21 இது 3 மாடல்ஸும் இருக்குது. 2019 மாடல் வந்து உங்களுக்கு 60 to 65,000 வரும். 65,000. 2020 மாடல் இருக்குது உங்களுக்கு. இது கிரே கலர். ஆமாம். அதான் 2020 மாடல் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஒரு 65 to 70,000 வரைக்கும் வரும். ப்ளூ கலர் 2020 மாடல், வெறும் 4000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இது வந்து உங்களுக்கு 68,000 வரும் 2020 மாடலில். லாஸ்ட்டில் நிற்குது Yamaha ஸ்கூட்டர் டைப். இது 2020 மாடலில் ரேதர் 125. இது வந்து உங்களுக்கு ஒரு 68,000 வரும். உள்ளே பார்க்கலாம். இது ப்ளஷர் ப்ளஸ் Yamaha Fasino. இது ரெண்டுமே 2020 மாடலு. ப்ளஷர் வந்து உங்களுக்கு 55,000 வரும். 55. அண்ட் தென் ஃபேஷனோ ஃபேன்சி கலர், அது வந்து உங்களுக்கு ஒரு 70,000 வரைக்கும் வரும். 2020 மாடல் ரெண்டுமே. இது பியாகோ கம்பெனி அப்ரிலியா 150 ஸ்ட்ராம். இது அப்ரிலியாவில் 150 ஸ்ட்ராமு. இது 2019 மாடல், 65 ரூபா வரும். இது நெக்ஸ்ட் இருக்கிறது ஸ்கூட்டி பெப். இது வந்து 2020 மாடல், 21 6 மாதம் வண்டி. வெறும் 1400 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இது ப்ரைஸ் வரும் 60,000 வரும். ஆமாம், மேட் ஃபினிஷ் லிமிடெட் எடிஷன் இது. நெக்ஸ்ட்டு இருக்கிறது 2020 மாடல் ஆக்டிவா. இது வந்து உங்களுக்கு ஒரு 67,000 வரும். நெக்ஸ்ட்டு இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே வந்து 2018, 2019 இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஆவரேஜ் ப்ரைஸ்ன்னு சொல்லி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 40,000லேருந்து 55,000 வரைக்கும் இருக்குது. இதில் வந்து ஹீரோ கம்பெனி டூயட் இருக்குது, டிவிஎஸில் ஜூபிட்டர் இருக்குது, அண்ட் தென் உங்களுக்கு Yamahaவில் ரேசட் இருக்குது, ஹீரோவில் மாஸ்ட்ரோ இருக்குது, ப்ளஷர் இருக்குது, அண்ட் தென் ஹீரோ டெஸ்டினி இருக்குது, அண்ட் தென் Yamahaவில் ZR இருக்குது. எல்லா வண்டியும் இருக்குது. இந்த வண்டி என்ன சார்? இது டெஸ்டினி. ஸோ இது எல்லாமே என்ன மாடல் நீங்கள் சொன்னீங்க? 2018 இருக்குது, 19 இருக்குது, 2020 இருக்குது. இந்த மாடல்ஸ் தான் இருக்குது. ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 45 to 60,000 வரும் ரேஞ்ச் இதுக்கு. 45 to 60,000. ஆமாம் சார். இப்போ இந்த வண்டி எல்லாமே நீங்கள் சொன்னீங்க, இந்த வண்டிக்கு வந்து எத்தனை லோன் எத்தனை இருக்குதா சார்?
எதுனா லோன் ஹேர் பர்ச்சேஸ் அந்த மாதிரி எதுனா அந்த மாதிரி எதுவும் கிடையாது, எல்லாமே கிளியர் டாக்குமெண்ட்ஸு. ஓகே. நீங்கள் வந்து லோக்கல் இந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கிற ஆளுங்கன்னா நம்ம லோன் தரோம். ஓகே. ஜஸ்ட் நம்ம மந்த்லி இஎம்ஐ கட்டிக்கிற மாதிரி. ஓகே. அவுட் ஸ்டேஷன்ஸ்னால் பண்ண முடியாது, இந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள ஆளுங்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே சார். இப்போ லோனில் கஸ்டமர் வந்து எவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ணணும் சார்? டவுன் பேமெண்ட் மினிமம் ஒரு 40%. 50,000 டவுன் பேமெண்ட் எவ்வளோ பண்ணணும்? டவுன் பேமெண்ட் மினிமம் ஒரு 40% பண்ணணும். 40% to 50% பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு இஎம்ஐ என்ன இன்ட்ரெஸ்ட் வரும் சார்? எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 2%லேருந்து வருது. ஓகே. 2% இன்ட்ரெஸ்ட்லேருந்து உங்களுக்கு வருது. ஓகே. பட் நீங்கள் வந்து லோக்கல் பர்சனாக இருக்கணும். இந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும்தான் பண்ணுறோம். ஏன்னா வந்து இங்கே லோக்கல் ஃபைனான்சிங் தான் நம்ம பண்ணுறது. ஓகே. அதனால் கம்பெனி ஃபைனான்சிங் தான் ஆல் ஓவர் இந்தியா பண்ணலாம். ஓகே. இது லோக்கல் ஃபைனான்சிங்னால நம்ம டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும்தான் பண்ணுறோம். ஓகே. ஸோ ரொம்ப நன்றி சார், நீங்கள் எல்லாமே கிளியராக சொன்னீங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கஸ்டமர் கால் பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்லிவிடுங்க என்னென்ன ப்ரைஸு என்ன ரேஞ்சுன்னு. சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த வண்டியில் எதுனா லோ பட்ஜெட் வெஹிக்கிள் இருக்குல்ல சார்? இப்போ வந்து ஆக்டிவா டைப்பு, ஸ்கூட்டர் டைப்பில் லோ பட்ஜெட்லாம் இப்போ நிறையா பேர் கேட்குறாங்க. ஒரு 30,000 ஜூபிட்டர் இருக்குது, 2015 மாடலு. இந்த வண்டியா சார்? இது 0733. ஓகே. இது வந்து 30,000 வரும். இது என்ன மாடல் சார்? இது 2015. என்ன கிலோமீட்டர், என்ன டீடைல்ஸ்? அது வந்து உங்களுக்கு ஒரு 13,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஓகே. 13,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 2015 மாடலு. ஆமாம். ப்ரைஸ் வந்து 30,000. இதோட நம்பர்ஸ் வந்து இதில் டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன வண்டி தேவையோ எங்கள் நம்பர்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் ஷோரூம் நேம் வந்து RAFI டூ வீலர் கன்சல்டிங்ஸ். ஓகே. எங்களுக்கு வந்து ஆம்பூரில் இருக்குது, வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், திருப்பத்தூர் பக்கத்தில். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் எப்படி சார்? சப்போஸ் வந்து சென்னையிலேருந்து வண்டி கேட்குறோம், ஈரோடுக்கு அனுப்புகிறோம், கோயம்புத்தூர்லேருந்து கேட்குறாங்க, சென்னையிலேருந்து கேட்குறாங்க, எல்லாருக்கும் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்புகிறோம். கேபிஎன், ரதிமீனா இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இருக்குது. அவங்க எல்லாம் பேக்கிங் பண்ணி நம்ம இங்கேருந்து அனுப்பிச்சி விட்றோம். அந்த பேக்கிங் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் வந்து நான் அப்புறமா டவுன்லோட் பண்ணி அனுப்புகிறேன். அது கஸ்டமர்ஸ் பார்க்குறாங்க, கஸ்டமர்ஸ் ஆன்லைன்லேயே பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் பண்ணுறோம். அவங்களும் என்னென்ன வண்டி வேணும்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்டுக்கிறாங்க. ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறோம். அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா எங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுடுறாங்க கேஷு. நம்ம பேக் பண்ணி அந்த பில்லோட நான் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறோம். அவ்வளோதான். இப்போ வண்டி எதுனா வந்து வாங்கும்போது எதுனா பிரச்சனை ஆச்சு, ஒரு மாதத்தில் இல்லைன்னா வருவீங்கள அந்த மாதிரி எதுனா வந்து மைனர் ஃபால்ட் இருந்துச்சு, அதை நீங்கள் வந்து எப்படி சார் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறீங்களா? ஆக்சுவலி இந்த ஊரில் பண்ணுறவங்களுக்கு ஆக்சுவலி நம்மக்கிட்ட அந்த மாதிரி வரதில்லை. ஏன்னா எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி தான், எதுவும் ஃபால்ட் வரதில்லை. சின்ன சின்ன ஃபால்ட்டு இது அதுன்னு சொல்லி இருந்ததுன்னா அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா பிரேக் ஷூ லூஸாக இருக்குது, பிரேக் சரியாக பிடிக்கல, இந்த பேட்டரி லைட் எரியல, அப்படி இப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம மாற்றி கொடுக்குறோம். ஏன்னா அது வந்து டிஃபால்ட் வரும் தான். அது பல்ப்னா அது பல்ப் போயிடும், பிரேக் ஷூ இதெல்லாம் தேஞ்சிடும், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சேஞ்ச் பண்ண சொன்னால் நம்ம இமீடியட்டாக பண்ணி தரோம். எங்களோட சர்வீஸ் சென்டர் பின்னாடியே இருக்குது. ஜஸ்ட் எல்லாமே சர்வீஸ் பண்ணி தரோம். கஸ்டமர் சர்வீஸோட வண்டி நிறைய வண்டி நிற்குது பின்னாடி. கஸ்டமர் வந்து சர்வீஸ் வண்டி தான். இது வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லாமே இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாம் வந்து சர்வீஸ். இவங்ககிட்ட வந்து செகண்ட் ஹேண்ட் பைக் வந்து யார் யார் வாங்கினாங்களோ எந்த மைனர் ஃபால்ட்டு, எதுனா இஷ்யூஸ், ஸ்பேர் பார்ட் மாற்றணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க வந்து சர்வீஸ் சென்டர் வச்சுருந்தாலும் 4 பேர் மெக்கானிக் இருக்காங்க, எக்ஸ்பர்ட்டு. ஸோ அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இது பாருங்கள் நீங்கள், இது எல்லாமே சர்வீஸ் சென்டர் உள்ளே இருக்குது. எதுவுமே பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வண்டி என்ன பிரச்சனைனா இம்மீடியட்டாக அந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். நான் கீழே நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பர் கால் பண்ணுங்கள். அவங்க வந்து கண்டிப்பாக அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து எல்லாமே வந்து கம்பெனி ஸ்பேர் பார்ட்ஸ் தான் வாங்குறாங்க. பாருங்கள், இந்த பாக்ஸ்லாம் வந்து காட்டன் பாக்ஸ் அவங்க வந்து ஆர்டர் பண்ணுறது. ஸோ டீலர்ஸ் வந்து அவங்க அனுப்புவாங்க. அது வந்து புதுசாக தான், ஏன்னா லோக்கல் ஐட்டம் எல்லாம் எதுவும் போட மாட்டாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், எல்லாம் காட்டன் பாக்ஸ். இது வந்து எல்லாமே வெளியே போட்டாங்க, இது கொஞ்சம் தான் இருக்குது. இப்படி தான் அவங்க வந்து கம்பெனி ஐட்டம் தான் அவங்க போடுறது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். நீங்கள் வந்து என்ன வண்டி உங்களுக்கு தேவைன்னா இமீடியட்டாக வந்து கால் பண்ணுங்கள். நம்பர் கீழே கொடுத்துருக்குறேன். எதுனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.